பிரைஸ் பி டு காட். சரி, கர்த்தர் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் முதலாவது தமக்காக தெரிந்து கொள்கிறார். தமக்காக ஒருத்தரை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தமக்காக தன் வேலையை நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு, தனது வேலையை இந்த பூமியில் அவன் செய்யும்படிக்கு, தேவ சத்தத்தை நிறைவேற்றி தரும்படிக்கு கர்த்தர் தமக்கென்று ஒரு சிலரை தெரிந்து கொள்கிறார். அதுதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கூட்டத்தை பூமியில் வைக்கிறார். சபையில் நேற்று தினத்தில் அருமையான ஊழியர் சொன்னதின்படி சபை தான் உலகத்தை ரட்சிக்கும். சபை தான் பாவத்தை மேற்கொள்ளும். சபை தான் தரித்திரத்தை மாற்றும். சபை தான் தேசத்துக்கு செழிப்புக்கு காரணமாக இருக்கும். சபை தான் யுத்த நாட்களில் சபை தான் சமாதானத்தை பிரகடனம் பண்ணும். உலகத்துக்கு சமாதானமே சபை தான். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான் இந்த பூமியில சமாதானத்துக்கு காரணராக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா, அருமையா ஒரு வார்த்தை நேற்று தினத்தில் இந்த ஊழியர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருக்க மாட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, ரகசிய வருகை வந்த உடனே, இந்த சபை ரகசிய வருகையை சந்தித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையோடு பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடுவார். அதற்கு பின்பு எத்தனை வசனங்கள், இத்தனை புஸ்தகங்கள், இந்த புஸ்தகங்கள் ஜஸ்ட் புக். பைபிள்னாலே புஸ்தகம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பைபிள், இந்த புஸ்தகங்கள், எத்தனை புஸ்தகங்கள், ஆயிரங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் அங்கே மனம் திரும்பக்கூடிய உணர்வு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, தேவனை தேடக்கூடியதான வாஞ்சி இருக்காது, கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறாது, உலகம் காரியம் மூடப்பட்டிருக்கும். ஜனங்கள் ஒருவர் மேல் ஒருவர் பட்சிப்பார்கள். கசப்பு, வெறுப்பு, கொள்ளை நோய், யுத்தங்களின் சத்தம், ரத்தம் சிந்துதல், பஞ்சம், பட்டினி, நோய், இவைகள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை ஒருவரும் அனுபவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் இல்லைன்னா ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. பரிசுத்த ஆவியோடைய உணர்த்துதல் ஒரு இருதயத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா ஒருவனும் தேவனை தேட முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த காலம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு துன்பம், கொடிய காலங்கள் தேசத்தை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பக்தி உள்ள ஜாதியை, சபையை பூமியிலே வைத்திருக்கிறார். சபைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியுதோ இல்லையோ, உலகத்தினுடைய ஒவ்வொரு நகர்வையும் கணிக்கிற சயின்டிஸ்டுக்கு தெரியும். வெளியில வந்து நிறைய பேசலாம், பட் they know what is the role of the church in the world. உலக சமாதானத்துக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் சபையை அன்றி, பரிசுத்தவான்களை அன்றி, பக்திமான்கள் அன்றி, பக்தி உள்ளவர்கள் அன்றி இந்த பூமியில ஒருவருமே இல்லை. 21 நாள் உபவாச ஜெபத்தை முடித்த உடனே நைட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னா, அங்கே ஒருவர் இன்னொரு விசுவாசிக்கிட்ட சந்தித்த ஒரு சாட்சி. என்ன சாட்சின்னா, ஒரு விசுவாசி ட்ரெயினில் ஒரு இன்னொருத்தருடைய பேச்சு கொடுக்கும் பொழுது அந்த நபர் என்ன சொல்கிறாங்க, சாப்பாடை ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஓ வண்டர்ஃபுல், ஃபாஸ்டிங், எத்தனை நாள் ஃபாஸ்டிங்? 21 நாள் ஃபாஸ்டிங். பரவாயில்லையே, நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் சாத்தான் சபையை சேர்ந்தவள். சாத்தான் சபையில் சேர்ந்து உபவாசம் இருக்குதா? ஆமா. எத்தனை நாள்? 21 நாள். நாங்கள் சாப்பிட மாட்டோம். வாட் இஸ் யுவர் கோல்? வாட் இஸ் யுவர் எய்ம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் ஃபாஸ்டிங்? உங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, சபைகள் தீட்டுப்பட்டு போகணும், சபைகள் விழுந்து போகணும், துருபதேசங்கள் உண்டாகணும், ஊழியம் செய்கிற ஒரு ரகசிய பாவத்தில் அங்கே நான் வைக்கணும், நிறைய மரணங்கள், விபத்தில் நல்ல ஊழியம் செய்கிறவங்களை மரணத்தில் அவங்கள சாகடிக்கணும். இப்படி ஒரு சில ஜப குறிப்புகளை நாங்கள் வச்சு சாத்தான் இடத்துல 21 நாள் புசிக்காமல் குடிக்காமல் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். 21 நாள் நம்ம சாத்தானை நசுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தால்
இங்க ஒரு குரூப் என்ன செய்கிறது, நம்மை இருளுக்குள்ள தள்ளுவதற்கு 21 நாள் உபவாசம் பண்ணி அங்கே பிசாசோடு போராடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல தான் சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சபை இருந்தே பிசாசு சர்ப்பத்தின் வல்லமை உலகத்தில் இவ்வளவு பலமாய் இருக்குமாயானால், சபை இல்லை என்றால், பக்தி உள்ளவன் என்றால், பரிசுத்தம் உள்ள ஜாதி இல்லை என்றால், இந்த உலகத்தின் நிலைமை மிக 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 கொடுமை உள்ளதாக இருக்கும். அது எப்படிப்பட்ட கொடுமை உள்ளதாக என்று சொன்னால், உபத்திரவம் தாங்காமல் சாவை தேடியும் சாவை அவர்கள் காண மாட்டார்கள். மரணம் எனக்கு வேணும் கேட்டா கூட மரணம் அவர்களை சந்திக்க மறுக்கும். அப்படிப்பட்ட கொடிய ஒரு கொடுமையை சாத்தான் அந்த தேசத்திற்கு வைத்திருக்கிறபடினாலே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, பிசாசு கூட்டத்தை ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐ டோன்ட் பாதர். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம், ஐ கேர் நாட். ஆஸ் எ மினிஸ்டர் ஆஃப் காட் நான் ஒரு மேய்ப்பனா சொல்றேன், நீங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் வளரணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் யுத்தங்களை ஏறெடுக்கிற இந்த உலகத்தின் அதிபதியானவன் நம்மை ஒரு போதும் சும்மா வைக்க மாட்டான். அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல சுட்டி தருகிறான். ஒவ்வொரு ஆத்மாவை விழுங்கி கொண்டிருக்கிறான். கொள்ளை பொருளாய் விழுங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய பற்களுக்கும் அவனுடைய தீக்கணைக்கும் அவனுடைய ஆலோசனைக்கும் வான மண்டல பொல்லாத சேனைக்கும் நீ உன் குடும்பம் தப்பிக்குமானால், உபவாசத்தில் தரித்திருந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு சர்ப்பத்தை உன் காலில் வைப்பதே தீர்வு. வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. கர்த்தர் சபையை கொண்டு போறாரு, ஒரு ஃப்ளோல கொண்டு போறாருன்னா வந்து இணையணும். எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு எந்த காரணம், who bothers about it? ஆண்டவருக்கு அவரே பெரிய பிஸி, யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது. சபை கண்ணீர் வடிக்கு, சபை உபவாசத்தில் இருக்கு, சபை கதறுது. ஆனால் ஒரு சிலர் வந்து சுற்றிட்டு ஊர் சுற்றுறது, சாப்பிட்றது, இஷ்டம் போல் அலையிறது. யூ ஆர் அட் ரிஸ்க். ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் யுவர் லைஃப் இஸ் அட் ரிஸ்க். உன் வாழ்க்கை ரொம்ப நுனியில் நின்றுட்டு இருக்கு. பிசாசு அவன் தலை எடுக்கிறான். சபையை விழுங்கும்படிக்கு, பக்தி உள்ளவர்களை விழுங்கும்படிக்கு அவன் எழும்பிக் கொண்டு இருக்கிறான். நீயோ சபைக்கு கீழ்ப்படிந்து உபவாசத்தில் தரித்திருந்து இருப்பையானால் அவர் தமக்கென்று அவர் தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார்? ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்வார்னா, இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த ஜாதி இருக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். அந்தகாரத்தின் வல்லமை ஜெயிப்பதற்கு தேவ பலனை பெற்றிருக்கிறவர்கள் உண்டு என்று தேவன் சொல்லும்படிக்கு, திருஷ்டாந்தமாக வைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒன்று பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது, யாரா ஒருத்தர் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, போதும், பக்தி உள்ளவனை கர்த்தர் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறார்? அந்தகாரத்திலிருந்து. அந்தகாரம்னா சும்மா லைட் ஆப்னா இருப்பு அந்த இது இல்ல. பாதாளத்தினுடைய வல்லமை, சாத்தானுடைய வல்லமை, பிசாசினுடைய கிரியைகள், துன்பம், கஷ்டம், வறுமை, வேதனை, இருதயங்கள் மூழ்கடிக்கத்தக்கதான உலகத்தில் கொண்டு வருகிறதான வெள்ளம் போல பாவங்கள். வாலி பிள்ளைங்களாம் வர்றதே இல்லை. அடிக்கடி நான் யோசிப்பேன், நான் வாலிபனாக இருக்கும்போது பாவத்தோடு போராடும்போது நான் யோசிப்பேன், எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, பரிசுத்தாவியான பெறாதவங்க, அபிஷேகம் பெறாதவங்க, தேவனை ஜெபிக்காதவங்கெல்லாம் எப்படி ஆண்டவரே அவங்களாம் இதெல்லாம் ஜெயிக்கிறாங்க? இப்போ பாவம் வந்து ஒரு சாதாரண விஷயம், அது வந்து ஒரு வல்லமை. அது போராடிதான் ஜெயிக்கணும்னு வசனமே சொல்லுது. ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு பெற்றவர்களே அந்தகாரத்தின் வல்லமை போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. நேற்று ஒருத்தர் சொன்னேன், இதான் என் வாழ்க்கை. நான் சொன்னேன், போராடி தான் ஜெயிக்கணும். யுத்தம்.
பக்திமானுக்கு ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா, பக்தி இல்லாதவனுக்கு. வாலிப பிள்ளைங்கள்லாம் உபவாச ஜெபத்தில் நீங்கள் கொஞ்சம் சமயம் கிடைக்கிறப்போ இருந்து தேவனிடத்தில் பெற்றலைன்னா, ஹவ் யூ ஆர் ஹேண்டிலிங் யுவர் சின், உங்கள் பாவத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை. தேவ பலன், ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா அல்லது பாவத்தோடு பயணிக்கிறீங்களா? வாட் இஸ் கோயிங் ஆன்? பாவத்தை ஜெயிக்கிறீங்க. ஏன்னா அந்தகாரம் என்பது, இருள் என்பது பாவம். பிசாசு ஒவ்வொரு நாளும் புது புது பாவங்களை மனிதர்களுடைய அவன் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறான். நூதனமான பாவங்கள், வசனத்துக்கு விரோதமாய் நுணுக்கமாய். கேள்விப்பட்டேன், சாத்தானுடைய சபையில் இதே வேதம் தான், இதே புஸ்தகம் தான் வச்சிருக்கிறாங்க. வேதம் இல்லை, புஸ்தகம். இதே புஸ்தகம் தான் வச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் கர்த்தன் இருக்குதோ அங்கெல்லாம் சாத்தான் சொல் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கார் நம்ம சொல்றோம், அவன் என்ன சொல்றான்? சாத்தான் பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஜஸ்ட் லைக் தட். அந்தகாரம் பெருகி கொண்டிருக்கிறது. பிசாசை வற்புறுத்துறாங்க. லூசிஃபரை இங்க உலகத்திலிருந்து சில மனிதர்கள், நீ ஏன் சும்மா இருக்க? சபை ஏன் இன்னும் திட்டுப்படுத்தல? நீ ஏன் சபைக்குள்ள வேசித்தனத்தை கொண்டு வரல? ஏன் சபைக்குள்ள பிரிவினையை கொண்டு வரல? ஏன் இந்த உலகத்துல நீ சும்மா இருக்கன்னு சொல்லி ஒரு குரூப் பிசாசை பிரஷர் போட்டு கொண்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் ஒரு சிலரை தனக்கென்று வைராக்கியமாய் நிற்கும்படிக்கு பக்தி உள்ளவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார், நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தகாரத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு. ஏன் ஆச்சரியமான ஒளி? ஏன் ஆச்சரியமான ஒளி? மார்வலஸ் லைட். மார்வலஸ் லைட் அப்படின்னு சொன்னா, பியாண்ட் ஹியூமன் மைண்ட், பியாண்ட் தி கெப்பாசிட்டி ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட். ஒருவரும் அறியாத ஒளி. ரட்சிக்கப்பட்டவனே அன்றி வேற ஒருவரும் அறியாத ஒளிதான் மகிமையான ஒளி, ஆச்சரியமான ஒளி. ஜெபிச்சு பழகிட்டான் அப்படின்னு சொன்னா அவனால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. உபவாசிச்சு ஒரு பிசாசை ஜெயிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவனால உபவாசத்தில் இருக்காம இருக்கவே முடியாது. கர்த்தரை சந்திச்சு ஒருத்தன் பார்த்துட்டான்னா அவர் தரிசிக்காம ஒரு நாளும் அவரை விட்டு தூரமாய் போகவே முடியாது. வசனத்தை ருசிச்சு பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா வசனம் இல்லாம அவனால் இந்த பூமியில வாழவே முடியாது. எத்தனை கைதிகள் ஸ்தோத்திரம். அது என்ன, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உள்ளவங்கலாம் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி எனக்கு எதுவுமே வேண்டாம், பைபிள் மட்டும் கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் அவங்க வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் வேதத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிறைய சாட்சிகள் இருக்கு. உலகத்தை நீ என்ன இல்லாமல் வாழ்ந்து தரலாம், ஆனால் வசனம் இல்லாமல் வாழவே முடியாது. ஏன்னா இது நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கே கொண்டு செல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்திவான்களை ஏன் கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்றது அப்படின்னு சொன்னா, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அவருடைய புண்ணியங்கள், virtues of him, அவருடைய கிரியைகள், அவருடைய குணாதிசயங்கள் இந்த பூமிக்கு அறிவிக்கும்படிக்கு. உலகத்துக்கு அன்பு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அருகே உள்ள ஒரு ஜன கூட்டம் அந்த பூமியில இருக்குமே, ஆனால் அது பக்தி உள்ள சந்ததி தான். மற்றதெல்லாம் மாயை. இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு அன்புன்னா என்னன்னு சொல்லி தந்தார். அன்புன்னா என்னன்னு சொல்லி தந்தார். ஆகையால் இந்த உலகத்திற்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்ததாக ஸ்தோத்திரம், அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அப்பாயிண்டட், ஒரு குறிப்பிட்ட மிஷனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எதுக்கு சபைக்கு வரணும்னு தெரில. ஏன்னா நம்ம பிரச்சனையே, நம்ம தேவையே பயங்கரமாக இருக்குது.
நீங்கள் எப்போ நீங்கள் இந்த பூமியில் தேவனால் ஒரு பர்பஸுக்காக அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள வாரீங்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஒரு யுத்தத்துக்குள்ள இராணுவ வீரர்கள் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற சில வலைதளங்கள்லாம் பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளைங்கள்லாம் கல்லை எறியுது, சிட்டிசன்ஸ் எல்லாம் கல்லெறிகிறாங்க, கட்டை எறிகிறாங்க. ஆனால் அங்கே ஆக்கிரமிப்பு செய்த அந்த தேசத்தில் போய் இராணுவ வீரன் வந்து நீ கட்டை எறியுது, நீ கல் எறியுது, சாணி எறியுது, அதெல்லாம் அவன் பார்க்குறதே இல்லை. அவன் சிட்டிசன்ஸ் யாரும் ஒன்றும் பார்க்கறது இல்லை. அவனுடைய கோலே வேற, எல்லையே சுதந்திரிக்கணும். வல்லமையான துப்பாக்கி தான் இருக்குது. துப்பாக்கியை வச்சு ஒரு பையன் வந்து திட்டுறான், ஒரு சின்ன கேர்ள் ஒரு ஆர்மி மேனை வந்து கேவலமாக திட்டுது. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். துப்பாக்கி பெரிய துப்பாக்கி இருக்குது, ஆனால் பயன்படுத்தலை. ஏன்னா அது அவன் நோக்கமே இல்லை. பிசாசு கொடுக்குற சின்ன சின்ன தலைவலி, சின்ன பிரச்சனை, சின்ன தேவை, உலகத்தில் உள்ள இப்படி சின்ன காரியங்களை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை போயிருந்தோம்னா நாம் தேவனால் எதுக்கு இந்த பூமியில அனுப்பப்பட்டிருக்கிறோம், சபையில கர்த்தர் ஏன் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறேங்கிறது நாம் ஃபோக்கஸை நம்ம இழந்துருவோம். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா அப்பாயின்மெண்ட் பண்ணவர்கள் மாத்திரமல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம். பாஸ்டர் ஆசாரிய கூட்டம்னா ஒரு மேய்ப்பனுடைய வேலை. மேய்ப்பனுடைய வேலை என்ன கேட்டால் எல்லாரும் சொல்லுவீங்க, எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் த ஜாப் ஆஃப் அ ப்ரீஸ்ட்? ஒரு மேய்ப்பன் ஊழியை வந்து ஒரு மேய்ப்பன் மட்டும் ஒரு ஆள் செய்ய வேண்டிய இல்லை. கர்த்தர் இப்படி ஒரு சபையை உண்டாக்கி இருக்குன்னா ஒரு மேய்ப்பனுடைய ஊழியம் எல்லாரும் செய்வதற்கு கர்த்தர் அங்கே பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த சபையினுடைய சமாதானம் பாஸ்டர் கையில் இல்லை, முழு சபையிலும் கரத்தில் இருக்கு. இந்த சபையினுடைய ரட்சிப்பு ஒரு நபர் பாஸ்டர் கையில் இல்லை, முழு சபையினுடைய பொறுப்பு அது. இந்த சபை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் வளருவதற்கும் கர்த்தருடைய பலத்தில் வளருவதற்கும் ஸ்தோத்திரம் குற்றமற்ற மனவாட்டியாக தேவனுக்கென்று ஆயத்தப்படுவதற்கும் ஒரு பாஸ்டர் கையில் இல்லை, முழு சபையினுடைய பொறுப்பு அது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. ஐ எம் டூயிங் ஜஸ்ட் த ஜாப். நான் என் வேலை தான் செய்கிறேன். முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தால் நானும் நீங்களும் ஒன்று தான். என் பிரச்சனை அதுதான், என் போராட்டம் தான். உங்களை மாதிரி தான் எனக்கும் பிரச்சனை, உங்களை மாதிரி பிரச்சனை. உலகம் எல்லாம் ஒன்று தான், பிசாசு எல்லாம் ஒன்று தான். ஆகையால் நம்ம ஆசாரிய கூட்ட கர்த்தர் ஏன் உங்களை தெரிந்திருக்கிறார்னு சொன்னா இந்த சபையில ஒரு ஆசாரிய பணி செய்வதற்கு. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு விசுவாசிகள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே போல என்ன எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கிறீங்களோ அதே எக்ஸ்பெக்டேஷன், அதே எதிர்பார்ப்பை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஆசாரியர்கள் தான், எல்லாரும் ராஜாக்கள் தான். ராமேன் சொல்லுங்க. இந்த சபை எடுத்துக்கொள்ள போற வரைக்கும் தான் நான் இங்க நிற்பேன். சபை எடுத்துக்கொள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் ஒன்று தான். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா, நான் பரிசுத்தமா இருந்தா, நான் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா நான் பரலோகம் போக போறேன். நீங்க உங்க ஜீவியம் சரியா இருந்தா நீங்க பரலோகம் வர போறீங்க. நீங்க அங்கு வாட்டிக்கு அங்கிருந்து வருவீங்க, நான் இங்கு வாட்டி இங்க இருந்து போவேன், அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஸ்தோத்திரம், பரிசுத்த ஜாதி. பரிசுத்த, யூ ஆர் எ ஹோலி ஜெனரேஷன். ஹோலி ஜெனரேஷன் பக்தி வைராக்கியத்தை யூதரிடத்துல போய் கற்றுக்கொள்ளணும். எனி காஸ்ட், அட் எனி காஸ்ட், என்ன காரணமா இருந்தாலும் யூதன்ங்கிற அடையாளத்தை ஒருபோதும் மறுக்காமல் கட்டுக்கோப்பாய் மிகவும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு பக்தி உள்ள சந்ததினா யார்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா யூதன்ட்ட தான் கத்துக்கணும். போர் வந்தாலும் அவன் தொழுது கொள்ளாம கர்த்தரை ஆராதிக்காம ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படம் எதுவும் செய்ய போறதே கிடையாது. கர்த்தரை முன்ன வைக்கிறான், அதனால கர்த்தர் அவனை இந்த உலகத்துல முன்ன வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதி. உங்களை பார்த்தா ஒரு பரிசுத்த ஜாதி இருக்கணும். வாயின் வார்த்தையில பரிசுத்த ஜாதி இருக்கணும், பார்வையில பரிசுத்த ஜாதின்னு தெரியணும். பரிசுத்த குலைச்சல் பிசாசு கொண்டு வந்து அதிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் எதற்கென்று நம்ம அழைத்திருக்கிறார்? பக்திவான்களாக இருப்பதற்கு, பதவி வருகிறதுக்கா? இப்போ முதல்லாம் சபைகளை பதவிக்கு பஞ்சமே இல்லை.
பதவி இருந்தால் பெரிய பிரச்சனை. பதவி தான் பெரிய கண்ணியே சில பரிசுத்த வாழ்க்கைக்கு. ஸ்தோத்திரம். ஏன் அரசியல் தலைவர் எல்லாரும் போகிறது முடியாது, போக தெரியுதில்ல? அரசியல்னாலே அசுத்தம்தான். ஸ்தோத்திரம். ஆகையால் சபைக்குள்ளே எப்போ லீடர்ஷிப் ஆஃப்டர் லீடர்ஷிப் என்ன கிடக்காத தலைமை வந்துச்சோ அங்கே பரிசுத்தம் போயிடுச்சு. சபைக்குள்ளே தூஷண வாசனை பேசுகிறாங்க, சபைக்குள்ளே சண்டை, சபைக்குள்ளே விரோதம், கோபம், எரிச்சல், கசப்பு. ஆனால் ஒன்றை திரும்ப எடுக்கிறாங்க, தேவனுடைய உடன்படிக்கையை உடைக்கிறாங்க, தேவனுடைய ரத்தம் அங்கே அசுத்தப்படுகிறது. எந்த ஒரு இருதயம் கல்லாய் மரத்து போய் ஆகிவிட்டது. பரிசுத்தம்னா வாட் இஸ் ஹோலினஸ் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சில சபைகள் அருவா வெட்டு நடக்கு, சில சபைகளை புல்பிட்டில் போலீஸ் வருது, உலகம் வருகிறது. பரிசுத்த ஸ்தல ஆசாரியன் இருக்கிற இடத்துல யார் யாரோ நிற்கிறாங்க. இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொண்டோன்னா பக்தி உள்ளவனுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஜாதியாய் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னா ஒரு பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு வீராப்பு, நான் நியாயத்தை நிறுத்த போறேன், சபையை கட்ட போறேன். சபையை நீங்களும் நிறுத்த முடியாது, நானும் நிறுத்த முடியாது. ஏன்னா சபை யாரோட போராடிக்கிட்டு இருக்கு? வலு சர்ப்பத்தோட போராடிட்டு இருக்கு. என்னால தான் சபை, நான் தான் கட்டினேன், என்னால் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நான் சபைக்காக சில மார்க்கத்துக்காக நிற்கிறாங்க, சில கொள்கைக்காக நிற்கிறாங்க, சில அவங்க அறிந்த சத்திய உபதேசத்துக்காக நிற்கிறாங்க. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் ரகசியம் வந்துடும். இந்த முடிவுக்கு நீ யாரு நான் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளேயும் ரகசியம் வந்துடும். கத்த பக்தி உள்ளவர்கள் எதுக்கு தெரிந்து தர அப்படின்னு சொன்னா, பரிசுத்தனா என்ன இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படிக்கு தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகமம் 25 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இஸ்ரவேல் சபை கர்த்தர் எதுக்கு ஏற்படுத்தினார்னா, நான் ஒரு பரிசுத்த சந்ததியாக நான் உனக்கு இந்த உலகத்தில் பக்தி உள்ளவன் யார் என்று நியமிக்கும்படியாக இந்த உலகத்தில் பூமியில தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக இஸ்ரவேல் சபையை கர்த்தர் நியமித்தார். ஆனால் இவர்களோ மோவாபோட ரிலேஷன்ஷிப் வைத்தார்கள். an ungodly relationship with this world. உலகத்தில் அவபக்தியான தொடர்பு. இப்போ வலைதளங்கள் வந்துருச்சு, நீ வேண்டானாலும் நீ இருக்காதுல, வேண்டாலும் நீ இருக்கிற மொபைலில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், இதெல்லாம் வாலிப பசங்க பார்த்துட்டு எப்படி பரிசுத்தத்துக்கு காத்துட்டு இருக்க முடியும்? இப்போமெல்லாம் நிறைய ட்ரெண்ட் வேற வந்துருச்சு. கல்யாணம் முடிச்சுங்க குடும்ப பெண்களும் ஆணும் பெண்ணோ அவங்க அந்தரங்கமாக இருக்கிற கணவர் மேலே இருக்க வேண்டியதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போட்டு அதை ஹைக் ஏற்று அதில் துட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுவும் வேசித்தனம் பண்ணுறதும் ஒன்று தான். தொடர்பு, உலகத்தோட தொடர்பு. அதான் சிலர் மொபைலை வேண்டான்னு சொல்லிட்டு சிலர்லாம் இருக்கிறாங்க. அது வேண்டவே வேண்டாம். இதுக்கு சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன். அவர் பார்த்தா ஒரு சின்ன டப்பா மொபைல், பட்டன் மொபைல் தடவிட்டு இருந்தார். என்ன பாஸ்டர் இதெல்லாம் வச்சுருக்கீங்க? அது எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. எப்படி ஆகிலும் ungodly relationship is entering into church. சபைக்குள்ள ungodly relationship, ஜாதி, கட்சி, கொள்கை, நிறம். நமக்கு இந்த ஊர்ல ஜாதி அப்படின்னு சொன்னோம்னா ஆப்பிரிக்கால இனம். ungodly relationship. கர்த்தர் நம்மை பக்திவான்களை தெரிந்திருக்கு அதுக்கு இல்லை, ஆசாரியன் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, சபையை ஆயத்தப்படுத்துவதற்கு. நான் உங்களுக்கு உத்தரவாதம், நீங்கள் எனக்கு உத்தரவாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயின்ட்ட மட்டும்தான் ஆண்டவர் கேட்டாரா? உங்ககிட்டையும் கேட்பார்.
காயிட்டு மட்டும்தான் ஆபேல் எங்கன்னு கேட்பாரா? உங்ககிட்டயும் கேட்பார், உங்ககிட்டயும் கேட்பா. உன் சபையில் இருந்த அந்த விசுவாசி எங்க? உன் கூட பயணத்தை அந்த ஆத்மா எங்க? உன் குடும்பத்தில் இருந்த அந்த ஆத்மா எங்க? காயினை கேட்ட கேள்வி இன்றும் உன்னை கேட்கும்படிக்கு பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது காத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு நீ பதில் சொல்ல ஆயத்தமாக இருந்துக்கோள். ஹல்லேலூயா. ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்க, தெரியாமல் ஏதோ பாவத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு போராடி அவங்களோடு பிரயாணம் இல்லை இல்லை இல்லை, இது இல்லை வாழ்க்கை, இது இல்லை ஜீவியம், இது இல்லை, வாங்க என் கூட வாங்க, நான் உன் கூட இருக்கிறேன். நோ நோ, வி கேனாட் டூ தட், கம் ஆன் லெட்ஸ் கோ, நம்ம உத்தம் பண்ணுவோம், நம்ம ஜெபிப்போம், வாங்க வாங்க. தப்பு வச்சு பரலோகத்தில் கொண்டு போவாள் அல்லவா? நீ உன் சகோதரனை ரட்சித்துக் கொள்ள முடியும், சகோதரி ரட்சித்துக் கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோவாபோட தொடர்பு, உலகத்தோட தொடர்பு, உலகத்தினுடைய இச்சையோட தொடர்பு, உலகத்தினுடைய ஸ்பாவங்களோட தொடர்பு. பாலிடிக்ஸ் சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சபை எங்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மோவாபோட போயிடுச்சு, மோவாபின் கிரிகளோட போயிடுச்சு. இல்ல இது இப்படித்தான் இருக்கும், ஏன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இயேசு நடத்தின சபையில இல்லையே. இயேசு ஒரு சபையை நடத்தினார், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையே. அவர் தான் நமக்கு முன்மாதிரி, அவர் தான் நமக்கு பின்பம், அவரை தான் நம்ம பின்பற்றணும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினது எதுக்கு அப்படின்னு சொன்னா, பக்தி உள்ள சந்ததியா இந்த பூமியிலே வாழும்படிக்க அன்றி வேற ஒரு நோக்கமும் இல்லவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Do not bring any ungodly relationship into the church. சபைக்குள்ள உலகத்தினுடைய தொடர்பு உள்ள எதையும் கொண்டு வராமல் எச்சரிக்கையாக இருக்க கடவுள். 2வது வசனம் வாசிங்களா யாராவது? ஜனங்கள் போய் புசித்து, போதும் புசிப்பு. இப்பெல்லாம் என்ன அதிகரிச்சுன்னா புசிப்பு, புசிப்பும் குடிப்பும் அதிகரிச்சிச்சு. எங்க வேதத்தில் எங்க புசிப்பு குடிப்பு இருக்கோ அங்கே தேவனுடைய கோபாக்கினை இருக்கும். எங்க களியாட்டு இருக்கோ, எங்க கொண்டாட்டம் இருக்கோ, எங்க மாம்சத்தினுடைய கிரிகள் இருக்குதோ, எங்க மாம்சத்தை திருப்திப்படக்கூடிய கேதரிங் இருக்குதோ அங்கே எல்லாம் தேவனுடைய கோபாக்கினை இருக்கும். புசித்து குடிப்பது மாம்சத்தை திருப்திப்படுத்துவது, உங்க சரீரத்தை திருப்திப்படுத்துவது, உங்க சிந்தனையை திருப்திப்படுத்துவது. அதற்கல்ல கர்த்தர் நம்மை பக்திவானாய் தெரிந்து கொள்ள அவருக்கென்று இந்த உலகத்தில் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கும்படிக்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தான். எத்தனை பேர் மிஷினரிகளை அனுப்புகிறோம் நம்ம சபையில் இருந்திப்போம்? ஒட்டுமொத்த தமிழக சபையில் எத்தனை பேர் மிஷினரியில் போகிறாங்க? ஒரு பாட்டை போடுறாங்க, சீடியை போடுறாங்க, ஸ்க்ரீனில் வராங்க, அல்லையோ ஸ்தோத்திரம் நான் பெருசாக சாதிச்சிட்டேன். ஏன்னா பக்தி இல்லை, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லை. துணிகரம் வந்துருச்சு, சர்ப்பம் வந்துருச்சு, சர்ப்பத்தின் கிரைகள் வந்துருச்சு, வஞ்சகம் வந்துருச்சு, மாயை வந்துருச்சு, வேசித்தனம் வந்துருச்சு, அசுத்தம் வந்துருச்சு, துணிகரம். தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவது, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. மோசே மாதிரி லீடர்ஷிப் யார் இருக்கா? மோசே சொன்னா, என் பேரை இருக்குங்க ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்திலிருந்து இந்த ஜனங்களை விட்டுவிடும். அவன் தான் பக்தி உள்ள தலைவன். ஹல்லேலூயா. இப்போ அப்படி தலைவர் சபை தலைவர் இருக்கிறாங்களா? கிறிஸ்தவ சமுதாயத்தில் அப்படிப்பட்ட தலைவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். வேசிக்கலனோடும் கொள்ளைக்காரனோடும் அரசியல் தலைவரோடும் மேடை போட்டு பெந்தைக்கோஸ்தே மாமன்றங்கள் நடக்கிற அளவிற்கு சபை பக்தி உள்ளவன் அற்றி போய் கிடக்கிறது. ஏசுநாதர் நினைச்சார்னா அண்ணா காய்பா கூட போய் பக்கத்தில் உக்காந்தா போதும்,
அவர் ஊழியமே வேற லெவலில் போயிருக்கும் தெரியுமா? அண்ணா காய்பா கூட உக்காந்தா. அவருக்கு சரின்னு சொல்லியிருந்தா ரோம ராஜ்யத்தை கீழே கொண்டு வந்து இவர் செய்த ஊழியத்தை பல்லாயிரம் மடங்கு ரோம ராஜ்யனுடைய உதவியோடு அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அவர் வீதியிலிருந்து கத்தினார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சது நரி. இப்பமெல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணிகளா போய்கிட்டு இருக்குது சபை. பக்தி உள்ளவனை கர்த்தர் எனக்கென்று தனக்கென்று கர்த்தர் தெரிந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சபை விஷயத்தில், ஊழிய விஷயத்தில், ஸ்தோத்திரம், ஆவிக்கிற விஷயத்தில் நம்முடைய சரீரம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்வது நல்லது. வாசிங்க 3ஆம் வசனம். இப்படி இஸ்ரவேலர்கள் புசிப்பு வந்தது, கோபம் வந்தது, மாமிசம் வந்தது, கோபம் வந்தது. மாமிச சுபாவம் எழும்பினது, கர்த்தருடைய கோபம் வந்தது. அவர்கள் பாகல் பெயரை பற்றி கொண்டார்கள். They followed the custom and tradition of the people. ஜனங்களுடைய வழக்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். உலக வழக்கத்தை பின்பற்றினார். இப்போ உள்ள சபையெல்லாம் அப்படி நடத்த முடியாது. இப்போல்லாம் இப்படித்தான் நடத்தணும். இயேசுநாதரை விட பெரிய படித்தவங்களாம் வந்துட்டாங்க இப்போ ஊழியத்தில். அப்போஸ்தலன் பவுலை விட தேறினவர்களும் வந்துட்டாங்க இப்போ. அப்படியே முன்னாடி மேலே நடத்த முடியாது. இப்போ நடத்தலாம் இல்லை இல்லை, அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ உள்ள கஷ்டமே இதுதான். வழிமுறையே இப்படித்தான். என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய கோபம் வந்தது. உலகத்திற்கு நம்ம தான் ட்ரெண்ட் செட்டர்ஸ். உலகத்திற்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கிறது சபையா தான் இருக்கணுமே தவிர சபை உலக கலாச்சாரத்தை பின்பற்றுவதை இருக்கவே கூடாது. மிஷன்ல சொல்லி கொடுப்பாங்க என்கல்ச்சரலேஷன், என்கல்ச்சரலேஷன், இன்கல்ச்சரலேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சபை உலகம் தான் சபையை பின்பற்றணுமே அன்றி சபை உலகமே இல்லை. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு நியமனம் புஸ்தகம் பைபிளை தவிர இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்தில் இல்லவே இல்லை. திருமணம் கர்த்தரால் வந்தது. திருமணம் பரிசுத்தம், திருமணம் தேவனுடைய ஆலயம், இது எல்லாருக்குள்ளும் கனம் உள்ளது என்கிற சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு சத்தியம் வேத சத்தியம், பரிசுத்த சத்தியம்தான். ஏன் இந்த உலகம் கொஞ்சமாவது இப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஜனங்கள் சபையில இந்த பூமியில இருக்கிறபடினாலே தான் கர்த்தர் இந்த பூமியை இன்றும் நியாயம் தீர்க்காமல் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6வது வசனம் சொல்லும் பொழுது, 6வது வசனம் வாசிங்க. என்ன ஆயிடுச்சு நல்லா கவனிங்க. பாகால் பின்பற்றி போனாங்க, மோவாப்பை கலாச்சாரத்தை பின்பற்றி போனாங்க, ஸ்திரீகளும் விபச்சாரம் பண்ணாங்க, தொடர்பு கொண்டாங்க, எல்லாம் உலகம் எல்லாம் சபைக்குள்ள வந்துருச்சு. இதை கண்ட உடனே கர்த்தர் அழிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அப்பொழுது கூடார ஆசரிப்பு கூடார வாசல்ல அழுகிறதற்கு ஒரு கூட்டம் வந்து நின்றது. அதுதான் உபவாச ஜெபம், அதுதான் காத்திருப்பு ஜெபம். அதனுடைய சத்தியமே தெரியாது. இப்போ நிறைய பேர் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறதுக்குலாம் யார் ரெடியாக இருக்கா? சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சோம்னா உட்காந்து கேட்கறது யார் இருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறது? எனக்கு தெரியும், நான் ஒன்று வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். அழுது கொண்டு நிற்கையில் ஒரு ஆமென் சொல்லுங்க. சபையில் ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கையில், உபவாசித்துக் கொண்டிருக்கையில், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கையில், திறப்பில் நின்று கொண்டு நிற்கையில், சபைக்குள்ள அசுத்தம் வராதபடி, பக்தியை பிசாசு எடுத்துக்கொள்ள போடாதபடிக்கு கர்த்தர் ஒரு சில கூட்டத்தை அழுவதற்கும் கதறுவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் உபவாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தியாகம் பண்ணுவதற்கும் கர்த்தர் பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறார்.
அல்லேலூயா. பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளல. எதுக்கு உங்களுக்கு தெரிந்து கொண்டா? கூடி கூடி வந்து சோறு சாப்பிட்டு திங்கிட்டு போகிறதுக்கா? பக்தி உள்ள சந்ததியை வளர்வதற்கு. சில சபைகளில் நிறைய பணம் போட்டு கோபுரத்தை கட்டுறாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு பயங்கரமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. எத்தனை ஊழியக்காரன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பட்னியாக இருக்கான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஊழியக்காரன் சொல்லவும் மாட்டான், அவருடைய நாமே தூசிக்கப்படுமே அப்படின்னு தேவை யாரும் சொல்கிறதே கிடையாது. ஆனால் அதே கிறிஸ்தவம் அதே சபையில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கிறிஸ்மஸ் நாட்களில் வீண் கிரயமாய் மண்ணில் கொண்டு போட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை ஊழியக்காரங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓடி ஒளிந்து உணவு இல்லாமல். எங்கள் குடும்பத்திலேயே கிறிஸ்மஸ் அன்னைக்கெல்லாம் உணவே கிடையாது. உணவே இல்லைன்னா என்னடா சபை வைக்கிறது, ஆராதனை வைக்கிறதுன்னு சபையில் ஆராதனையும் கிடையாது. நான்லாம் எத்தனையோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டில் பட்னியே தான் கடந்திருக்கோம். ஆனால் விசுவாசிங்க என்ன செய்வாங்க? கிறிஸ்மஸை கொண்டாடுவாங்க. ஒரு ஸ்டார் 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 2 வேளைக்கு சாப்பிடலாம். பக்தி உள்ள சந்தையை கத்தர் அதே இருக்குல்ல. ஆட மட்டும் ஆடலாம், ஓட மட்டும் ஓடலாம். ஆனால் பக்தி உள்ளவனை மாத்திரம் தன்னோடு சேர்க்கும்படிக்கு பரலோகத்தின் தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழணும். அழுகிறவர்கள் தான் சபையை பக்தி உள்ள சந்ததியாக காக்க முடியும். அழுகிறவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், உபவாசிக்கிறவர்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. The church should cry fast, pray and stand in the gap. சபை எதிரில் நிற்கணும் அப்படின்னா உபவாசத்தை நிற்கணும், ஜெபிக்கிறத நிற்கணும். கொண்டாடுறதுக்கும் ஓடுறதுக்கும் ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரம் வாழ்த்துக்களை பரிமாறுவதற்கும். இந்த கிறிஸ்மஸ் நியூருக்கு வந்துருச்சுன்னா ஃபோனெல்லாம் நிரம்பிடும். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அதெல்லாம் யார் கேட்டா? ஸ்விக்கியில் ஒரு பிரியாணி அனுப்பி கொடுத்தா கூட நானும் என் பிள்ளையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சோத்திர அல்லேலூயா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு இருப்போம். ஆமாம், மறைமுகமாக பிட்ட போடுறேன், புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தில் முழுவதும் உங்களை கடந்த வருஷத்தில் நடத்தினதை போல இந்த வருஷம் நடத்துவாராக. அதெல்லாம் யார் கேட்டா? நான் ஜெபிக்கும் போது எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நம்ம ஜெபிக்காம ஆண்டவர் பேசாத வாழ்த்தா நீ வாழ்த்திட்டு போகிற. கிறிஸ்துவின் பிறப்பை கிறிஸ்துவன் அறியாத இடத்துல போய் கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் உன்னை நேசிக்கிறார், அதுக்கு அடையாளமாக இந்தா இதை வச்சுக்க. ஒருவேளை உன் வாழ்க்கையில் கிறிஸ்து தேவைப்பட்டா சபையை தேடு, அது உனக்கு பரிசுத்தத்தை நடத்தி கொண்டு சொல்லிட்டு வாங்க. அதுக்கு தான் நான் அடைச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் எத்தனை பேர் அறிவிக்க போகிறீங்க? பிற்படுத்தி எத்தனை பேர் அறிவிக்க போகிறோம்? அழுகிறது. அழுதாங்க. 7ஆம் வசனம். அழுது கொண்டு இருக்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீ தன் சகோதரத்தை அழைத்து கொண்டு வந்தான். இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். ஆனா இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது? வேசித்தனத்தை செய்வதற்கு உலகத்தோடு ஊறி போவதற்கு போய்கொண்டிருக்கிறது. 7ஆம் வசனம். அப்பொழுது பிணைகாஸ் கண்ட பொழுது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து. அல்லேலூயா. சமாதான குறைச்சல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா சபையில ஈட்டி எடுக்கணும். எதுக்கு? கூட கொஞ்சம் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு இல்லை. சமாதானத்தை கெடுக்க வந்தவனை என்ன செய்யணும்? பாஸ்ட் இப்படி சொன்னார்னு சொல்லி இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடாதீங்க. ஆவியில் யோசிக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
யுத்தம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அசுத்தம் வந்துச்சு, பரிசுத்த குலைச்சல் வருது. பக்தி உள்ளவன்ங்கிற அடையாளமே போகிற மாதிரி ஒரு கிரைகள் சபைக்குள்ள வருகிறது. பக்தி மார்க்கத்துக்குள்ள உலகம் வருகிறது, உலகத்தினுடைய காரியங்கள் வருது. மோவாப்பினுடைய ஆவி உள்ள வருகிறதுன்னா கரத்தில் என்ன செய்யணும்? அழுகையை எடுக்கணும், வைராக்கியத்தை எடுக்கணும், தேவனுக்கு காமிக்கிற பரிசுத்த வைராக்கியத்தை எடுக்கணும். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நீங்களாம் யாரு? தேவனுடைய பக்கத்துல பார்த்து சொல்றீங்களேன். நிறைய நாள் ஆச்சு இப்படி சொல்லி கொடுத்து. பக்கத்துல பார்த்து சொன்னா நீங்க தேவனுடைய புத்திரர்கள், ஆகையால் சமாதானத்தை செய்யுங்கள், சமாதானம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சபை பக்தியற்று போகும் பொழுது ஒரு பினகாசை கர்த்தர் எழுப்புகிறார். சபை தேவனுக்கு விரோதமாய் கோபாக்கிரிலே, அது நிழலில கர்த்தர் கொண்டு வருகிற கோபாக்கிரி நிலையில நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு பினகாசை எழுப்புகிறார். ஒரு பினகாஸ் தான். அதுல நீங்க யார வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்கும் ஆசை ஆண்டவரின் பயன்படுத்தப்படணும். எப்படி பயன்படுத்தப்படணும்? நிறைய பேருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, கிருபை வாங்கிட்டு அவங்க சொந்த விருப்பத்திற்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுனால தான். சபையில பினகாசை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஈட்டியை பிடித்து பேட்டில் ஃபார் ஹோலினஸ், பக்தி விருத்திக்கு போராடுகிற பினகாஸ் வேண்டும். பக்தி விருத்திக்கு, அதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. பக்தி விருத்தி. பக்தி விருத்திக்கு ஒருவரை கர்த்தர் தேடுகிறார். அதுக்கு போராடும். அல்லேலூயா. 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாக இருவரும் வயிற்றிலே ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போனது. வாதை நிற்கணுமா? வாதை நிற்கணுமா? வாதை நிற்கணுமா? தேவ கோபாக்கி நிற்கணுமா? தேவனுடைய ஸ்தோத்திரம் கோபத்திலிருந்து விடுதலை பெறணுமா? ஸ்பிரிச்சுவல் வாதை, ஸ்பிரிச்சுவல் டிசீசஸ், சபையில ஆவிக்குரிய வியாதி குணமாகணுமா? பினகாசாய் நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. பினகாசாய் எழும்பணும். பினகாசை போல பக்தி விருத்திக்காக ஒர்க் பண்ணணும். பக்தி விருத்திக்காக நம்முடைய கிரியெல்லாம் பக்தி விருத்திக்காக மட்டும்தான் இருக்கணும். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 12:19. வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:19. நல்ல கவனிங்க. நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் பேர் நினைப்பாங்க, பாஸ்டர் என்ன யோக்கியமா? எந்த பாஸ்டரும் யோக்கியம் கிடையாது. ஐ அட்மிட் தட். சனிக்கிழமெல்லாம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு பலப்பட்டு குறைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட பலப்பட்டு சனிக்கிழமை ஒப்புரவாகி ஸ்தோத்திரம் காத்திருந்து வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, என் மூலமாய் பரிசுத்த குறைச்சல் சபைக்கு வரக்கூடாது என்று நிற்கிறது தான். இப்படி நிற்கிற மாதிரி வேலை தான் ஒரு பாஸ்டர் வேலை. அப்போஸ்தலர் சொல்லிட்டாரு, நாங்கள் யோக்கியம் நினச்சிட்டு நாங்கள் பேசலை. ஆனால் பிரியமானவர்களே, எதை செஞ்சாலும் நம்ம எதுக்கு மட்டும் செய்வோம்? பக்தி விருத்திக்கு மட்டும் நீங்கள் செய்யுங்க. நம்முடைய கிரியைகள், நம்முடைய ரிலேஷன்ஷிப், சபைக்குள்ளே ஒருவருக்கொருவர் ரிலேஷன்ஷிப் பக்தி விருத்திக்கு மட்டுமே இருக்கணும். வேற எதுக்கு இருக்கக்கூடாது. கடன் கொடுத்தான் பாஸ்டர், கடன் கொடுக்கறல, அதுக்கெல்லாம் போலீஸ் இருக்கு, அங்கே போயிருங்க, இங்கே வராதிங்க. பாஸ்ட்டுக்கு நிறைய வேற மென்டல் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது, உள்ள பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது, இங்கே குடும்ப பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது. பாஸ்டரை பஞ்சாயத்து தலைவராக மாற்றிடுவாங்க. பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு வேலையே எதுவுமே கிடையாது. அதுக்கெல்லாம் உலகத்தில் நல்ல சிஸ்டர் இருக்குது, அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான்.
எதை செய்தாலும் சபை பக்தி விருத்திக்கென்றே நாம் செய்ய கடவோம். ஹல்லேலூயா. சபையை எங்க கொண்டு நிறுத்திட்டாங்க? எங்கேயோ கொண்டு நிறுத்திட்டான். வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சகலத்தையும். ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்களா, பக்தி விருத்திக்கு செய்யுங்க. ஒருத்தர் பக்தி விருத்திக்கு உங்க உதவியா இருந்துச்சுன்னா, கடன் இல்லாம உதவி ஏதாவது செய்யறீங்க, அல்லது நாளைக்கு தான் ஏதோ அது அங்கேயோ நிப்பாட்டிக்கணும். புல்பிட்டுக்கு வரவே கூடாது, பாஸ்ட்டு வரக்கூடாது. அதுவும் ஜான் செல்ல பாஸ்ட்டு வரவே கூடாது. எனக்கு தெரியாது, நானே ஒரு புள்ள பூச்சி. எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, கர்த்தர் கிருபை தரட்டும். எப்படியெல்லாம் தப்பிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:29. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உங்க வாயில் உண்டானால் அது கேட்கிறவருக்கு பிரோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். 4 பேர் கூடிட்டாலே மேலே ஹார்ட் பீட் வேகமாக போகுது. சபையில் 4 பேர் கூடிட்டாங்களா, 4-5 பேர் கூடிட்டாங்களாலேமோ ஹார்ட் பீட்டு கொஞ்சம் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கு. எதை பேசினாலும் பக்தி விருத்திக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எதை செஞ்சாலும் பக்தி விருத்திக்கு. 1 தெசலோனிக்கர் 5:11 குறித்து வச்சுக்கோங்க. வீட்டில் பேசி பாருங்க, வீட்டில் போய் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒருவர் மேல் ஒருவர் அந்த உறவுகள் பக்தி விருத்திக்கு நீங்கள் உண்டாக்குங்க. பரிசுத்தத்துக்கு நீங்கள் ஏதுவாக நீங்கள் கிரியிலே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அதிகமாக நமக்கு குறித்து கொடுக்குறார். ஸ்தோத்திரம். போகட்டும். சங்கீதம் 106 பினெகாசை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார். சங்கீதம் 106:30 பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. பினெகாஸ் எலும்புனா தேவாக்குமிலிருந்து கர்த்தர் சபையை பரிசுத்த கொலைச்சிலிருந்து நீக்குவார். நியாயம் விசாரிக்கணும். எதுக்கு நியாயம் விசாரிக்கணும்? என்ன அர்த்தம்? வைராக்கியத்துக்கு பக்தி விருத்திக்காக எழும்பும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்போ அவபக்தி வருகிறது? ரெவலேஷன் 2:14, வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து குறை இருக்கு. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பாலாக்கின் போதனை துருபதேசம், நூதனமான டீச்சிங், வஞ்சகமான டீச்சிங் பரிசுத்த கொலைச்சலை சபைக்குள்ளே கொண்டு வருகிறது. நாம் பிரசங்கம் பண்றதை மட்டும் நீங்க கேட்டுட்டு இந்த வசனத்தை நம்பி விசுவாசித்து இந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சத்திய பாதையை காண்பித்து ஜெயத்தை தருவார். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பாதுகாவலன், நான் தான் உங்களுக்கு மேய்ப்பன், நான் தான் உங்களுக்கு ஜாமக்காரன், நான் தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. இது தேவனுடைய சிஸ்டம், நான் எடுத்துக்கல. எங்கள் ஆறாக இருந்தாலும் சரி, ஒரு மேய்ப்பனுக்குள்ளே சபையை கொண்டு வந்த காரணம் என்னென்னா, பரலோகத்தினுடைய சத்துவங்களை மேய்ப்பன் வழியாய் மந்தைக்குள்ளே அனுப்புவது தான் தேவனுடைய நியமனம். எனக்கு ஒரு விசுவாசம் தெரியும், 6 முடிச்ச உடனே வேகமாக போகிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இன்னொரு சபையில் ஒரு பாஸ்டர் லைவில் பிரசங்கம் பண்ணுவாராம், கேட்க போகிறாராம். நீ எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உன் வாழ்க்கை மாறினது இல்லை, மாறப்போகிறது கிடையாது. பக்தி விருத்தி உண்டு ஆக்குறதற்கு உனக்கென்று நியமிக்கப்பட்ட மேய்ப்பன் மூலமாகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின் ஆவியானவர். ஒழுங்கு வச்சிருக்கிறார். கன்ஃபியூஷன் இல்லை, அங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க, இங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க. பரிசுத்தம் வளர, அதாவது பக்தி வளர, பக்தி விருத்தி உண்டாகாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எந்த சபையில் வச்சிருக்கிறாரோ, எந்த சபையோ இந்த சபை அந்த சபைக்கு நம்ம போகல, எந்த சபையோ எதுல நம்ம நாட்டிருக்கிறாரோ
அந்த தேசத்துல, அந்த தோட்டத்துல கர்த்தர் பாய்ச்சுகிற நீர்ல நீங்க வந்து நிலைத்திருந்தால்தான் கர்த்தர் உங்களுக்கு சத்துவத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியால் நூதனமான உபதேசம். சபை ஒரு பக்கம் பயணிக்கும், நம்ம ஒரு பக்கம் போறது. சபை ஒன்று சொல்லும், நம்ம ஒன்று சொல்றது. அப்படி சொன்னாங்க, இல்லை இல்லை இப்படி இல்லை, அது வந்து ஸ்தோத்திரம், யாருடைய ஆலோசனை? பாலாக்குடைய ஆலோசனை. ராமன் சொல்லுங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். என்ன சம்பவம்? நம்ம இதில் படித்தோம், நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் தியானித்தோம். என்ன ஆலோசனை? நீ வெளியில வந்து நான் இனி ஆசீர்வதிகள் சொன்னா அல்லது யுத்தத்தை கொண்டு வந்து நீ வந்து இஸ்ரவேல் புத்திரரை நீ மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்குள் இருக்கிறவர் பரிசுத்தர். அவர் வந்து தமது ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆனால் பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்கு ராஜாக்கு சொல்றான், இவனை வந்து யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த ஜனத்தை பரிசுத்த குலைச்சலாக்கு. பக்தி எடுத்து போடு. பக்தி எடுத்துட்டீங்கன்னா அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவன் அவர்களை அழித்து விடுவார். துருபதேச சபைகள் எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா, துருபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை விலகி போய் சாபத்துக்களை நம்ம தள்ளி தேவனுடைய கோபாக்கினை தான் நம்ம தலைமையில வர வைத்து நம்முடைய கர்த்தராலே நம்மை அழிக்கும்படிக்கு தான் சபைக்குள்ளே துருபதேசம் வருகிறது, கீழ்ப்படியாம வருகிறது, வாக்குவாதம் வருகிறது, டிபேட். அது சரியா, இது சரியா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. அந்த கிறிஸ்து வாரம் கர்த்தருடைய வருகை வருது, அதுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஒரு ஆளையிலே சொல்லுங்க. யூதா எழுதின நிருபத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறது, புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். துருபதேசம் எங்கேருந்து வரும் அப்படின்னா வெளியிலிருந்து வரும், இன்னொன்று அவங்களுக்குள்ளேயே எழும்போம். வசனம் படிக்கும்போது இல்லையே இது இப்படி சொன்னாங்களே, அப்படி இல்லையே, எனக்கு தெரிகிறபடி அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி இல்லாத மிருகங்களை போல தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். 11 வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவகத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். அவபக்தி வந்துச்சுன்னா காயினுடைய பாதை, பிலேயாமனுடைய ஆலோசனை, கோராகனுடைய எதிர்ப்பு, கீழ்ப்படியாமை, பாவம் நம்மளை பரிசுத்தத்தை கெட்டு போக பண்ணும். அல்லேலூயா. உங்களுக்கு வேற ஒரு இரட்சகர் இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு வேற ஒரு சபையும் கொடுக்கப்படவில்லை. இந்த சபை தான் உங்களை பரிசுத்த சந்ததியாய் மாற்றி பக்தியுள்ள மாற்றி மனவானுக்கு முன்பதாக மனவாட்டியாக நடத்தும். Do not follow your own understanding. உங்க புரிதலில் நடக்காதீங்க, கெட்டு போவீர்கள். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் நமக்கு எதுக்கு அழைச்சிருக்கிறார், தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறார் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம முடிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:5 வாசிக்க வேண்டாம். சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்படும்படிக்கு. அப்போஸ்தலர்கள் 9:31 சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி விருத்தி அடைவதற்கென்றும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கென்றும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 11:21 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்படிக்கு நம்மை கர்த்தர் பக்தியுள்ள சந்ததியாய் எடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 6:7 அவருடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை பக்தி உள்ள சந்ததியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13:52 ஸ்தோத்திரம், சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படுவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ தெரிந்தெடுத்தார்? எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்தெடுக்கிறார்.
எதுக்கென்று? பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும், இந்த சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு. சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுவதும், கிரிகளை நடப்பிப்பதும், உழைப்பதும், தேவனுக்கு நேராக குறையற்ற கரை திரையற்ற ஒரு ஜீவியத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் பகிர்ந்து கொண்டு பலப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுமே அல்ல. ஆகையால் எப்போதெல்லாம் குறைகள் வருகிறதோ, எப்பொழுதுதான் பரிசுத்த குறைச்சல் வருகிறதோ, எப்பொழுதுதான் பக்தி குறைச்சல் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் ஒரு பினகாசை தேடுகிறது. நாம் யாவரும் கர்த்தருக்காக நிற்கிற, கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற, பக்தி விருத்திக்காக போராடுகிற, பரிசுத்தத்திற்காக போராடுகிற, பக்தி விருத்திக்காக ஏதுவனை கிரியை நடப்பிக்கிற பினகாசாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படி கர்த்தர் இந்த வேளையில் நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான கிரிகளை நடப்பிக்கும்படிக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஷபா ரிகா ராமா ரிகாதார். ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ், தயவு செய்து ஒரு 2 நிமிஷம். அருமையான தேவனுடைய ஜனமே, வசனத்தை கேட்டீங்களே, வாக்குத்தத்தங்களை கேட்டீங்களே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பலருக்கு, சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்க்கையாயினை மாற்றுங்கப்பா. நான் பேசுகிற பேச்சு, நான் செய்கிற காரியங்கள், நான் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாயினை மாற்றுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சோத்ரா, I want you all to pray unto the Lord. கர்த்தரிடத்தில் கேளுங்க கேளுங்க கேளுங்க. அவபக்திக்கான கிரியைகள் என்னிடத்திலிருந்து நீக்கும்படிக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒரு பினகாசை போல, தேவ சபையில எழுந்திருந்து பக்தி விருத்திக்காக போராடுகிற வாழ்க்கையை, ஜீவியத்தை, ஆவியை எனக்கு தந்தரலும். ஜெபம் பண்ணுங்களேன், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்துறீங்களா? எல்லாம் முழு உரத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் இந்த உலகம் சபைக்குள்ளே மோவாபினுடைய ஆவியை கொண்டு வருவதற்கும், கானானுடைய ஆவியை கொண்டு வருவதற்கும், பெலிஸ்தருடைய ஆவியை கொண்டு வருவதற்கும், அவனுடைய கிரியைகளை கொண்டு வருவதற்கும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கையில் இந்த சபையிலே ஒரு பினகாசை கர்த்தர் தேடுகிறார். ஒரு கண்ணீர் வடிக்கிற கண்களை தேடுகிறார். சபை பக்தி விருத்திக்காக வைராக்கம் பாராட்டுகிற ஒரு பினகாஸ் வேண்டும். ராபஷேகரமோ ரிபரதினமா. கேளுங்க, என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, பினகாசை போல சபைக்கு, தேசத்துக்கு பக்தி விருத்திக்காக போராடுகிற ஒரு யுத்த வீரனாயினை மாற்றுங்க. யுத்த வீராங்கனையினை மாற்றுங்க. ஷபா ரிகோ ரோமனே கதரே ரிமனா கரமனே கரதரோ ஷிபரே கரோனோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆமென். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஒளித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளை அடி அணைச்ச மரிரோ. அரூபியே இவ்வேளை எல்லாரும் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்த யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவி. எல்லாரும் கேட்போமா? பாவினீச பாவினானையா, பாவினீச பாவினானையா. பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே,
வேலை அடியானுக்கு மறிரோ அருமையே வேலை. பாரும் தந்தையே பாரும் தந்தையே என்ற யாருமான உள்ளங்கோலத்தை பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாருமான உள்ளங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறோம் பரிசுத்த கெஞ்சுகிறோம் மனம் நொந்து மருளுகிறோம் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்தீடும் சுத்த ஜோதி எல்லாரும் கடைசியா சொல்லுவோம் துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல சொல்லுவோம் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் என் ஜீவன் எல்லையில் வரக்காரத்திரு சோபோரோ மனரகே வரகதனே ரிமனரேகோ ரெமெரேதே சொல்லுவோம் என் ஜீவன் எல்லையில் ஆமென் 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்தெடுத்து தமது சித்தத்தை சபையிலே பக்தி விருத்திக்கென்று பக்தி உள்ளவனை கத்த தெரிந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் கத்த தெரிந்திருக்கிறதின் நோக்கமே பக்தி விருத்திக்கென்று கிரிகளை நடப்பிக்கும்படிக்கு. பரலோக பிதாவே, இந்த நாளிலே சபை முழுவதும் உம்முடைய சமூகத்தின் முன்பாக நாங்கள் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சாஷ்டாங்கமாய் விழுகிறோம். எங்களை நீர் பக்தி உள்ளவர் என்று தெரிந்து கொண்டு பக்தி விருத்திக்கென்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே. புதிய வருஷத்தில் நாங்கள் கடந்து போகும் பொழுது பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை நடப்பிக்கும்படிக்கே எங்களை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். எங்க ஊழியத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்க சபையை அர்ப்பணிக்கிறோம். சபையில நடக்கிற எல்லா காரியங்களும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நிறைவேறும்படி கர்த்தர்களுக்கு கிருபையை தந்தருளுவீராக, பலத்தை தந்தருளுவீராக. இதனால் எல்லாரும் அதில் பங்கு பெற்ற யாவர் மீது தேவ கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். வார நாட்கள் முழுவதும் கடந்து போகிற எல்லா பாதையிலும் நீர் கூட நடத்துங்கப்பா. பக்தி வைராக்கியத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்கள் சமூகத்தில் ஜெபிக்கையில் ஆண்டவரே தேவ வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்றதை போல அக்கினிமயமான தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் பட்சிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவ பக்தியான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Every ungodly spirit flee in the mighty name of Jesus. Every ungodly behaviors, every ungodly habits, every ungodly practices, குடும்பத்தில் இருக்கிற அவபக்தியான எல்லா கிரியைகளையும் கர்த்தருடைய அக்கினை கொண்டு இப்பொழுது சுட்டரிக்கிறோம். புதிய வருஷத்துல எங்களுடைய குடும்பங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நாங்கள் வளர பினெகாசை போல எழும்பி நிற்க கர்த்தரை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல தீங்குக்கு விலக்கி நீ பாதுகாத்து பெரிய காரியங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உலகமே பரிசுத்த நாமத்தில் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.